அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. அருள்நதி பாயும் இந்த திருப்பலிதனிலே அருள் பெரும் பலியாய் நமது தியாக பணிகளை அர்ச்சனை பூவாய் அர்ப்பணமாக்கி அர்த்தங்கள் காணுவோம். அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. வார்த்தை வழியிலே வாழ சொல்வதும், வாழும் வாழ்விலே வரங்கள் பொழிவதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். நன்மை நெறியிலே நம்மை பகிரவும், நாளும் நமக்குள்ளே நம்பிக்கை வளர்ப்பதும், இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இந்த பலி இறையின் பலி இணையில்லாத பலிதான். இறைவனே தம்மையே, இறைவனே தம்மையே மனிதர்களுக்கும் நிலையற்ற பலியினில் புனித நிகழ்விலே அன்பு தீபம் இதயமேந்தி சங்கமமாவோ, அன்பர் இயேசு பலி இணைந்து சரித்திரமாவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, இன்றைய திருவழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவருடைய நல்ல ஆசீர்வாதத்தை பெற்று அவரின் அன்பு சாட்சிகளாக வாழ வரம் வேண்டி இந்த திருப்பலியின் வழியாக உங்கள் ஒவ்வொருவருக்காக, உங்களின் தேவைகளுக்காக, கருத்துகளுக்காக சிறப்பான விதத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்கிறோம். இதோ கடவுள் எனக்கு துணைவராயிருக்கின்றார், என் ஆண்டவர் என் வாழ்விற்கு ஆதரவாயிருக்கின்றார். தன்னார்வத்தோடு உமக்கு பலி செலுத்துவேன். என் ஆண்டவரே, உமது பெயரை போற்றுவேன், ஏனெனில் அதுவே எனக்கு நல்லது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக தந்தையிடம் தொடர்ந்து பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உமடியார்களாகி எங்களில் உமருட்கொடைகளை பெருகச் செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 1 மற்றும் 4 முதல் 10 முடிய.
பென்யமின் நாட்டு அனதோத்தில் இருந்த குருக்களுள் ஒருவரான இலிக்கியாவின் மகன் எரேமியாவின் சொற்கள். எனக்கு அருளப்பட்ட ஆண்டவரின் வாக்கு: தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்களினங்களுக்கு இறைவாக்கினராக உன்னை ஏற்படுத்தினேன். நான் என் தலைவராகிய ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளைதானே என்றேன். ஆண்டவர் என்னிடம் கூறியது: சிறு பிள்ளை நான் என்று சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகின்றேனோ அவர்களிடம் சொல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகின்றேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கின்றேன் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் தம் கையை நீட்டி என் வாயை தொட்டு என்னிடம் கூறியது: இதோ பார், என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்களினங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, எனது வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். ஆண்டவரே, உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். ஒருபோதும் நான் வெட்கமுற விடாதேயும். உமது நீதிக்கேற்ப என்னை விடுவித்தருளும். எனக்கு நீர் செவி சாய்த்து என்னை மீட்டுக்கொள்ளும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும். கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும். ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையாகவும் அரணாகவும் இருக்கின்றீர். என் கடவுளே, பொல்லார் கை நின்று என்னை காத்தருளும். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் தலைவரே, நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே, இளமை முதல் நீரே என் நம்பிக்கை. பிறப்பிலிருந்து நான் உம்மை சார்ந்துள்ளேன். தாய் வயிற்றிலிருந்து நீர் என்னை பிரித்தெடுத்தீர். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் நீர் அருளும் மீட்பையும் எடுத்துரைக்கும். கடவுளே, என் இளமை முதல் எனக்கு கற்பித்து வந்தீர். இனி வரும் நாட்களிலும் வியத்தகு செயல்களை அறிவிப்பேன். பல்லவி. ஆண்டவரே, என் வாய் உமது நீதியையும் மீட்பையும் எடுத்துரைக்கும். Alleluia, 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 Alleluia. இறைவனின் வார்த்தையே விதையாம், அதை விதைப்பவர் கிறிஸ்துவே. அவரை கண்டடைபவர் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருப்பர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13. வாழ்வு தருகிற இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் ஒன்று கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண்ணில்லா பாறை பகுதிகளில் விழுந்தன.
அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகிப் போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்கச் செவி உள்ளோர் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என பலன் தர அழைக்கும் அன்பு இறைவா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இப்பேற்பட்ட பலனை கொடுத்து கொண்டிருக்கிறோமா? தனிப்பட்ட வாழ்க்கை, பள்ளி கல்லூரிகளில், பணி செய்கின்ற வேலை செய்கின்ற இடங்களில், நாங்கள் வாழுகிற எங்களுடைய குடும்பத்தில், சமூகத்தில், நாட்டில் இப்படி நற்பேறு பெற்ற நற்பலன்களை தருகின்ற மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இறைவா, ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அர்த்தத்தை உணரவில்லை என்றால், இந்த வாழ்க்கையினுடைய மகத்துவத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால், எங்கள் குடும்பத்திற்கோ சமூகத்திற்கோ எங்களுடைய நண்பர்களுக்கோ உற்றார் உறவுகளுக்கோ பலன் தருகிறவர்களாக எங்களுடைய வாழ்க்கை இல்லை என்றால், இன்றைய திருப்பலியின் வழியாக அதை கேள்விக்குறியாக்குகிறோம். அவற்றிற்கான விடயங்களை தேடுகிறோம். 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு பலன் தருகிறவர்களாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து உமது சாட்சிகளாக திகழ எங்களை உம் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுத்தவர்களாய் நல்ல ஆசீரை பெற்றுக்கொள்ள வர வேண்டி செபிக்கிறோம். ஆமீன். எரேமியா, மக்களினங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமானவர்களே, தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். எசாயாவுக்கு இறைவாக்கினர் எரேமியாவுக்கு கொடுக்கப்படுகிற வாக்குதத்தமான வார்த்தைகள் இவை. தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன். நீ பிறக்கு முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன். மக்கள் இனங்களுக்கு இறைவாக்கினனாக உன்னை ஏற்படுத்தினேன். ஆம், கடவுள் அவருடைய வாழ்விற்காக எப்படி நம்மை தேர்ந்து கொள்ளுகிறார் என்பதை இந்த இறைவாக்கு பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. ஆனால் எரேமியா இறைவாக்கினர், ஆண்டவரே, எனக்கு பேசத் தெரியாதே, சிறு பிள்ளை நான் என்று தன்னுடைய இயலாமையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். சில நேரங்களில் பள்ளிகளில், கல்லூரிகளில், பணி செய்கிற இடங்களில் நமக்கு இப்பேற்பட்ட நல்லதொரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நாம் அந்த வாய்ப்பை தட்டி கழிப்போம். ஐயோயோ, எனக்கு பேச வராது, ஐயோயோ எனக்கு பாட வராது, எனக்கு நடனமாட வராது, இப்படியெல்லாம் சொல்லி நல்ல ஒரு வாய்ப்பினை நாம் தட்டி கழிப்பதுண்டு. அல்லது நான் சின்ன பையன், என்னால் ஓட முடியாது, இதை செய்ய முடியாது, யாருக்காவது கொடுங்க, வாய்ப்புகளை இழந்து விடுகின்ற தருணங்கள். ஆனால் கடவுள் பாருங்க, சிறு பிள்ளை தானே, எனக்கு பேசத் தெரியாதே என்று நீ சொல்லாதே. யாரிடமெல்லாம் உன்னை அனுப்புகிறேனோ அவர்களிடம் செல். எவற்றையெல்லாம் சொல்ல கட்டளையிடுகிறேனோ அவற்றை சொல். அவர்கள் முன் அஞ்சாதே, உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன். உண்மையை சொல்வதற்கு தைரியம் வேணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை ஆழமாக பகிர்ந்து கொள்வதற்கு, அர்த்தமுள்ள விதத்தில் அதை பகிர்ந்து கொடுப்பதற்கு துணிவு வேண்டும். பயந்தோம் அப்படின்னா, அச்சப்படுகிறோம் என்றால்,
சொன்னால் ஏதாவது தப்பாக நினச்சிக்குவாங்களோ, இதை சொன்னால் என்னை பற்றி தவறாக புரிந்து கொள்வார்களோ, என் மீது பழியை போட்டு விடுவார்களோ என்று தயக்கம் காட்டினால் கடவுளுடைய வார்த்தையே முழுமையாக நம்மால் சொல்ல முடியாது. என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். ஆண்டவருடைய வார்த்தைகளை பாருங்களேன். என் சொற்களை உன் வாயில் வைத்துள்ளேன். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பிடுங்கவும் தகர்க்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நடவும் இன்று நான் உன்னை மக்கள் இனங்கள் மேலும் அரசுகள் மேலும் பொறுப்பாளனாக ஏற்படுத்தியுள்ளேன். எதுக்கு இந்த பொறுப்பாளனாக? எதுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பொறுப்புணர்வோடு நம்மை வாழ கடவுள் அழைக்கிறார்? பிறரை அடக்கி ஒடுக்குவதற்கா? பிறர் மீது பழி போடுவதற்கா? பிறரை பார்த்து பொறாமைப்படுவதற்கா? பிறரை ஏமாற்றி வஞ்சித்து பறிப்பதற்கா? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அது நம்முடைய நோக்கம் அல்ல. அதுவல்ல கடவுளுடைய நோக்கம், அதுவல்ல கடவுளுடைய திருவுளம். மாறாக நன்மை செய்ய, ஒருவர் மற்றவருக்கு உதவி புரிய, இரக்கத்தோடு நடந்து கொள்ள, ஒருவர் மற்றவருக்கு அன்பு காட்டுவதற்கு தான் கடவுள் நம்மை அழைக்கிறார். அன்பிற்குரியவர்கள், ஒருபோதும் தீமை செய்வதற்கோ, அடுத்தவர்களை ஏமாற்றுவதற்கோ, கோப உணர்ச்சிகளை கொட்டுவதற்கோ, அல்லது பிறரை வெறுத்து ஒதுக்குவதற்கோ ஒடுக்குவதற்கோ இல்லை. மாறாக உதவி செய்வதற்கும், இரக்கம் காட்டுவதற்கும், அன்பு செலுத்துவதற்கும் கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்பேற்பட்டதாக இருக்கிறது? இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பாருங்க. கடவுள் விதைப்பவன் ஒருவன் விதைக்கச் சென்றான். சில விதைகள் வழியோரம் விழுந்தன, பறவைகள் அவற்றை தின்றுவிட்டன. மண்ணில்லா பாறை பகுதியில் சில விழுந்தன, அவை விரைவில் முளைத்தன. அவை மேலே எழ வேறில்லாமையால் காய்ந்து போயின. சில விதைகள் முட்செடிகளின் நடுவே விழுந்தன, முட்செடிகள் அவற்றை நெரித்து விட்டன. நல்ல நிலத்தில் சில விதைகள் விழுந்தன, அவை 100 மடங்கு 60 மடங்கு 30 மடங்கு பலன் கொடுத்தன. வாழ்க்கை கூட இதுதான். ரொம்ப சிம்பிளா நம்முடைய கடவுள் வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த உலகத்தில் வாழ்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா என்றால், மாணவராக மாணவியாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால், உங்கள் பள்ளியில் கல்லூரியில் உங்களுடைய பலன் என்ன? எவ்வளவு மடங்கு பலன் தருகிறீர்கள்? 30 மடங்கா, 60 மடங்கா, 100 மடங்கா? யோசிச்சு பாருங்க. வேலை செய்கிற இடத்தில், பணி செய்கிற இடங்களில் எவ்வளவு மடங்கு பலன் தருகிறீர்கள்? உங்களை பார்த்து பிறர் எப்படிப்பட்ட பெயரை சொல்லுவார்கள்? இந்த மனிதர் என்றால் இவரை பற்றி என் அளவுகோல் என்ன? நல்ல மாணவன், நல்ல மாணவி, நல்ல மனிதன், நல்ல மனுஷி பாய்வுங்க சொல்ல முடியுமா? அப்படி சொல்லுகிறார்கள் என்றால் அவற்றுக்குரிய பலன் என்ன? 60 மடங்கா, 100 மடங்கா, 30 மடங்கா? யோசிச்சு பாருங்க. ஒருவேளை குடும்பத்தில் வாழ்கிற நாம், குடும்ப சூழ்நிலையில் நமக்கு நாமே மார்க் போட்டுக்கிறோம்னா எவ்வளவு மார்க் போடுவோம்? 30 மார்க்கா, 60 மார்க்கா, 100 மார்க்கா? நல்ல ஒரு குடும்ப தலைவனாக, குடும்ப தலைவியாக நான் வாழ்கிறேனா? பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக நாம் வாழறோமா? ஒருவேளை நமக்கு நாமே மதிப்பெண்களை போட்டுக்கொண்டால் என்ன மதிப்பெண்களை நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு கொடுப்போம்? சிந்தித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே. இதுதான் இன்னைக்கு இறை வார்த்தையினுடைய யதார்த்தமாக பகிர்வாக அமைந்திருக்கிறது. என் வாழ்க்கையை நான் மதிப்பீடு செய்கிறேன். ஒரு விதைக்கு என்னை ஒப்பிட்டு பார்க்கிறேன். விதையாக இந்த உலகத்தில் நான் வந்திருக்கிறேன். ஒரு விதை முளைத்தெழுவது போல என் வாழ்க்கை அற்புதமாய் வளர்ந்திருக்கிறது. எனக்கு இப்பொழுது 20 வயதோ 30 வயதோ 50 வயதோ 60 வயதோ 70 வயதோ ஆகியிருக்கிறது. இந்த வயதிலே நான் எவ்வளவு பலன் கொடுத்து கொண்டிருக்கிறேன்? என்னால் பிறருக்கு எவ்வளவு பயன்? என்னால் என் குடும்பத்திற்கு என்ன பலன்? என்னால் என் சமூகத்திற்கு என்ன பலன்? 30 மடங்கா, 60 மடங்கா, 100 மடங்கா சரியான விதத்தில் நான் பலன் கொடுக்கிறவனாக வாழ்கிறேனா? அல்லது எதுக்கும் பிரயோஜனம் இல்லாமல், எதுக்குமே உபயோகப்படாமல், இந்த உலகம் வெறுக்கிற, சமூகம் வெறுக்கிற, என் குடும்பம் வெறுக்கிற மனிதனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? சிந்திப்போம். ஒருவேளை தவறான பாதையில் சென்று கொண்டிருக்கிறோம் என்றால் மனம் மாறுவோம், மனம் திரும்புவோம். பாறை பகுதியிலோ வழியோரத்திலோ முட்செடிகளிலோ விழுந்து போய் நம்முடைய வாழ்க்கை
ஒன்றுக்கும் உதவாததாக போனால் இந்த உலகத்தில் வாழ்வது அர்த்தமில்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வாழ்ந்தால் குறைஞ்சபட்சம் 30 மடங்கு, அதிகபட்சம் 100 மடங்கு என்கிற பலனை தந்து ஆண்டவருடைய நல்லாசிரை பெற்று அவரின் சாட்சியாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமென். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லரே என்னை தருகிறேன். இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லலே என்னை தருகிறேன். ஏற்றுக்கொள்ளுவே உமதாக்குவே, உம் திரு புகழ் பாடும் கருவியாக்குவே. பாவம் போக்கி புனிதமாக்கி பரிசுத்த கூட்டத்தோடு சேர்த்து கொள்ளுவே. இயேசுவே உம் திரு பாதத்தில் தஞ்சமே என்று நான் சரணடைந்தேன். பொன்னும் வெள்ளியும் இல்லையே, வாழ்வை தந்த வல்லலே என்னை தருகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் மது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெறச் செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ள உம்மடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்பிற்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்விற்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானகத் தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நின்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன் கூழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் உண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளியின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து செபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி
உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தல்ல நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். கண்மூடி இரவில் நான் தூங்கும் போது கண்ணான இயேசு என்னை காக்கின்றார். உன்னை எண்ணாத என்னை என்னாலும் எண்ணி மண் மீது வாழ வழி செய்கின்றார். நான் மண் மீது வாழ வழி செய்கின்றார். குறையாத அன்பு கடல் போல வந்து நிறைவாக என்னில் அலை மோதுதே. அந்த அலை மீது இயேசு அசைந்தாடி வரவே பல கோடி கீதம் உருவாகுதே. திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே, ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். புனித யோசேப்பிடம் ஜெபம். மீட்பரின் காவலரே, புனித கன்னிமரியாவின் கணவரே வாழ்க. கடவுள் தம் ஒரே மகனை உம்மிடம் ஒப்படைத்தார். மரியா உம்மில் தம் நம்பிக்கையை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பேறு பெற்ற புனித யோசேப்பே, எங்களுக்கும் நீர் தந்தையாக இருக்கின்றீர் என்பதை உணரச் செய்து வாழ்க்கை பாதையில் எம்மை வழிநடத்தி அருளும். அருளையும் இரக்கத்தையும் உறுதியையும் எங்களுக்கு பெற்று தந்து எல்லா தீமைகளிலிருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமீன். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இதோ நான் கதவு அருகில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். யாராவது எனது குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவரோடு உள்ளே சென்று அவரோடு உணவு அருந்துவேன், அவரும் என்னோடு உணவு அருந்துவார் என்கிறார் ஆண்டவர். ஜெபிப்போமாக.
ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 100 மடங்கு, 60 மடங்கு, 30 மடங்கு என பலன் தர சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். மகிழ்ச்சியாய் இதயங்கள் பொங்கி பொங்கி பாய்ந்திட ஒரு மனமாய் உறவுடனே பாடிடுவோமே. நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம். நன்றி கூறி பாடுவோம் நல்ல தேவன் இயேசுவை, அரிய செயல்கள் ஆற்றினார் போற்றுவோம்.